இயேசுவின் நாமத்திலே நன்றி. அல்லேலூயா. நாங்கள் யெகோவாயிரே பிரேயர் மினிஸ்ட்ரின்னு சொல்லி நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுக்கு தலைவரும் கிடையாது, செயலாளரும் கிடையாது, பொருளாளரும் கிடையாது. இயேசு தான் எல்லாமே. அவர் ராஜாதி ராஜா, எஜமா, நாங்கள் வேலைக்காரங்க. அதாவது கரெக்டாக பாடுறதுக்கு தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கல்ல, யாரையுமே நாங்கள் இது பண்ண மாட்டோம். கரெக்டாக அந்த செக்ஷன் பிரகாரம் கரெக்டாக வந்து செயல்பட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவார். அல்லேலூயா. நாம் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் சித்தம்னா இந்த ஏரியாவில் ஒரு நாள் வந்து நாங்கள் ஊழியத்துக்கு வருகிறோம். ஆமாம், அது என்றைக்கும் தெரியாது. பாசியாட்ட சொல்லி வாரோம், வந்து ஊழியம் செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவார். கிராம ஊழியம் செய்ய எல்லாருடைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய கிருபை வெளிப்படுவதாக, உங்கள் பிரசன்னத்தின் மகிமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, ஆமென். நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. தகப்பனே, உங்கள் பிரசன்னத்தின் மகிமை மூடுவதாக. ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுங்க. உங்கள் உன்னத நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மீண்டும் தேவ பிரசன்னத்திலிருந்து உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 10:42. தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மறுபடியும் வாசிக்கலாமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. மரியாள் நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாள். ஏன்னா மார்த்தாள் மேலேயும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீசர்கள் கிட்டத்தட்ட வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்துவும் 13 பேர் அங்கே போனார்கள். ஏன்னா என்று சொன்னால் அதே அதிகாரத்திலே 38ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில். அல்லேலூயா. அவர்கள் 13 பேர் அங்கே வீட்டுக்குள்ளே, மார்த்தாள், மரியாள், லாசர் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறார்கள். பார்த்த உடனே மார்த்தாளுக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் அந்த ஏக்கம் வரும்ல, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது காப்பியாவது கொடுக்கணும்ல. மத்தியான டைம் போல் பசி, எதையாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு மார்த்தாள் பிரயாசப்படுகிறா. எப்படியாவது அவங்களுக்கு எதையாவது ஒன்று செய்யணும். வீட்டில் என்ன இருந்துச்சோ தெரில, ஆனால் மரியாள் வேலையே செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. பெண்களுக்கு என்ன சுபாவம் அப்படின்னாக்கி, ஒரு ஆள் வேலை செய்யும்போது இன்னொரு ஆள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? பக்கத்தில் கை பிடிச்சுங்களா? உங்களை சொல்லலை, பெண்களை. அல்லேலூயா. ஆமாம், அவங்களுக்கு இவங்க வேலை செய்யும்போது அவங்களும் வேலை செய்யணும். ஆமாம், ஒன்றும் வேண்டாம். கணவன் மனைவியாக இருக்கும்போது கூட கணவர் கொஞ்சம் தூங்குறதுக்கு மனைவிக்கு பிடிக்காது தெரியுமா? நான் மட்டும் வேலை செய்வதா? அல்லேலூயா. ஆமாம், இவளுக்கு பத்தி பிடிக்குது.
அவள் பாட்டில் உட்காந்துருக்கா. எனக்கு இப்போ ஏதாவது ஒரு குழம்பு வச்சு வந்த 13 பேருக்கு கொடுக்கணும், ஒரு வெங்காயமாவது வெட்ட வரலாம் புண்ணியவதி. அவள் பாட்டில் உட்காந்துருக்காள. நமக்கு தான் படன்னு அடிக்குது. ஏதாவது ஒரு வெங்காயம் வெட்டலாம், ஒரு பச்சை மிளகா வெட்டலாம், இல்லாட்டிக்கு கடைக்கு போய் பருப்பாவது வாங்கிட்டு வரலாம். நான் தான் ஒத்தியால கிடந்து போராடுறேன். நிறைய பேர் அப்படி சொல்லுவோம்ல, ஒத்தியால கிடந்து நான் தான் சாப்பிட்றேன், வீட்டில் யாருமே இல்லை. நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஒரு வார்த்தை வரும், நான் தான் ஒத்தியால நினச்சிறேன் சாகுறேன், நான் தான் கிடந்து சாகுறேன், யாராவது உதவி செய்யலையே. இன்னைக்கு சொல்லுகிற மாதிரி தான் அன்னைக்கு மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டா, உமக்கு கவலை இல்லையா, கவலை இல்லையா? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாளுக்கு தெரியும், ஏன்னா 3 பேருக்குமே ஆகாரம் சமைச்சு வச்சுருப்பாங்க. வந்தது 13 பேர், 3 பேர் ஆகாரத்தை 13 பேருக்கு கொடுக்க முடியாது. இவ பதறி எதையாவது ஒன்று செய்யறதுக்கு பிரயாசப்படுறா. இவளுக்கு தெரியும் 3 பேர் ஆகாரத்தை 13 பேரில் 30,000 பேர் வந்தாலும் பெருக பண்ணுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? 13 பேர் இல்லையா, 30,000 பேர் வந்தாலும், 5,000 புருஷர்கள் வந்தாலும், 5 அப்ப 2 மீன் எங்கள் டேடிமாக்கு போதும். அல்லேலூயா! அவர் பெருக பண்ணுகிறவர், அவர் பெருக பண்ணுகிற தேவன். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன பங்கு? ஒரு 3 காரியத்தை பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். இந்த வசனத்தை வைத்து நாம் அநேக செய்திகளை கேட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுவராக. தன்னை விட்டு எடுபடாத, இன்னைக்கு நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே வந்து இருக்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பிரச்சனைகள் மத்தியிலே, தேவை உள்ள நேரத்திலே, பயங்கர தேவை, ஆனால் இந்த தேவையுள்ள நேரத்திலையும் மரியாள் எங்கே இருந்தால் தெரியுமா? வாசிக்கலாம். மரியாள் இருந்த இடம் எங்கே தெரியுமா? 39வது வசனத்திலே அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, பக்கத்தில் கை பிடிச்சலுங்க, தேவை இருக்கும்போது இயேசுவின் பாதத்தருகே உட்கார வேண்டும். பாதத்தருகே உட்கார்ந்த மரியாள், தேவனுடைய பாதத்தின் அருகே தேவை நிறைய இருக்கு. அந்த 13 பேருக்கு ஆகாரம் கொடுக்கணும், தேவைகள் உண்டு. தேவைக்காக அங்கங்க ஓட முடியாது. எந்த ஹோட்டல் திறந்திருப்பான், எங்க ரசம் வாங்கலாம், எங்க குழம்பு வாங்கலாம், எங்க சோறு வாங்கலாம், பார்சல் வாங்கலாம். நோ, எனக்கு தேவையானது ஒன்று, அவருடைய பாதம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எது தெரியுமா? அவருடைய பாதம். பாதத்தில் வந்து உட்கார்ந்துருந்தா. எப்போம்லாம் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருந்தா தெரியுமா? சில மனிதர்கள் ஆண்டுடைய பாதத்தை தேடி வந்தார்கள். கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அங்கே ஒரு ஜபாலய தலைவன் ஆண்டுடைய பாதத்திலே 5:22 யவீரு என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறதை கண்டு ஆண்டுடைய பாதத்திலே விழுந்தான். ஆண்டுடைய பாதத்திலே விழுந்தான். யவீரு விழுந்தான். ஆனால் அற்புதம் செய்துவிட்டு பின்பு அவன் எட்டி பார்த்தானே, எட்டி பார்க்கல, வேதம் சொல்லலை. பிந்தி யவீரு வந்து ஆண்டுடைய பாதத்தில் அடிக்கடி விழுந்தான் என்று நினைச்சல, சொல்லப்படவில்லை. வந்தான், விழுந்தான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான், போய்விட்டான். அடுத்தபடியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், அங்கே ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகள் பயங்கர அவஸ்தை, பிசாசினாலே பயங்கர பிரச்சனை, மரண அவஸ்தை, பிசாசின் போராட்ட, அசுத்தாவினால பிரச்சனை. நேர நினைச்சிரா 7:25 ஆண்டுடைய பாதத்தில் விழுந்தா, அற்புதத்தை பெற்றுக்கொண்டா, என்ன செஞ்சா? போயிட்டா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு சமாரியன் ஆண்டவர்கிட்ட அற்புதம் பெற்றுக்கொண்டு வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாதத்தில் விழுந்தான். அல்லேலூயா! அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு பாதத்தில் விழுந்தான். இவங்களாம் பாதத்தில் விழுந்து போய்விட்டார்கள்.
என்னை அசைத்த ஒரு காரியம், மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் எப்போமெல்லாம் விழுந்தா தெரியுமா? கொஞ்சம் பார்த்து சில காரியங்களை பார்த்து சரியாக 1:15 முடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். உங்களுக்கும் பசிக்கும், எனக்கும் பசிக்கும். நாங்கள் எல்லாருமே உபவாசத்தில் தான் 10 பேர் வந்து இருக்கிறோம். அதனால் வந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற வயிறு தான் எங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம். புண்ணியவா பாயிண்டை கொடுத்து 2 மணி வரை இழுத்துறக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக, பேசுவாராக. திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம், 38வது வசனம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அறிந்து தைலம் கொண்டு வந்து, நல்ல கவனிங்க, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அல்லேலூயா. இவை யார் என்று சொன்னால், யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும்போது மரியாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மகள். இவ என்ன செய்கிறா அப்படின்னாக்கி அதை கொஞ்சம் அதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. யோவான் 12:3 வசனம் இதுலேயும் பக்கத்தில் எழுதி வைத்துக்கோங்க. ஏன்னா இது எந்த மரியான்னு சொல்லி குழப்பிடக்கூடாது. யார் இந்த புண்ணியவதின்னு? பாவியாகிய ஸ்திரீயாய் இருந்தவள் இயேசுவின் அன்பை இவள் பெற்றுக்கொண்டவுடனே, இயேசுவின் அன்பை இவளுக்குள் வந்தவுடனே இவள் என்ன செய்கிறா தெரியுமா? முதலாவதாக அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுகிறாள். அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைக்கிறாள், தன் தலைமயிரினால் துடைக்கிறாள், அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள். பாதத்தை விடாத மரியாள் பாதங்களை, அவருடைய பாதத்தை விடவில்லை, கண்ணீரினால் நனைக்கிறாள். பாதத்திற்கு பின்பதாக இருந்து அழுகிறாள், கண்ணீரினால் பாதத்தை நனைக்கிறாள், தலை முடியை கொண்டு துடைக்கிறாள். பெண்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ரொம்ப அக்கறை கொண்டு ரொம்ப அதை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் எதை பண்ணுவாங்க? முடி மேலே அவங்களுக்கு அவன் முடியை ரொம்ப பார்ப்பாங்க. முடி வளர்ந்துட்டு அதை வளர்க்குறக்கு என்ன செய்யணும்? எந்த ஆயிலை போடணும்? மண்ணெண்ணெயை போடையா, நல்லெண்ணெயை போடையா, ஏதாவது ஒரு எண்ணெயை போட்டு முடியை வளர்க்கணும், கருப்பாக இருக்கணும். உண்மை தானே? இப்போ ஆண்கள் மாறிட்டாங்க. தலையில் எதையாவது ஒன்றை போட்டு தலைமுடியிலே அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் பெண்கள். அதுவும் யூத பெண்கள் அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தலைமுடியை கொண்டு வந்து துடைக்கிறா. அல்லேலூயா. கண்ணீரினாலே பாதத்தை நனைக்கிறாள், தலைமுடியை கொண்டு துடைக்கிறாள், பாதங்களை முத்தம் செய்கிறாள். பாதத்தை விடாத மரியாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்ன பங்கு? அவருடைய பாதத்தை விடாத மரியாள். பிரச்சனைகள் பாடுகள் வரும்போதெல்லாம் அவருடைய பாதங்களை விடக்கூடாது. பாதத்தை விடாத மரியாள். நல்ல பங்கு. என்ன நல்ல பங்கு? தேவை, பண தேவை உண்டு, பொருளாதார தேவை உண்டு, வந்த 13 பேரையும் போஷிக்கக்கூடிய தேவைகள் உண்டு. என்ன தேவைகள் இருந்தாலும் பாதத்திலே உட்கார்ந்து இருந்தார். இவள் பாவியாகிய ஸ்திரீ இயேசுவின் அன்பை ருசி பார்த்தவுடனே இயேசுவின் அன்பை விட்டு இயேசுவை விட்டு வெளியே போக முடியல. அவருடைய பாதத்திற்கு பின்பதாக அழுகிறாள், பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறாள், முத்தம் செய்கிறாள், துடைக்கிறாள். பாதத்தை விடாத மரியாள். இவ பாவி, இவ பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே ஆணுடைய பாதத்தை விடலை, வீட்டுக்கு வந்தார், பாதத்தை விடலை. ஒரு ஸ்பெஷலான காரியம், என்னை அசைத்த ஒரு சம்பவம் என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது வசனம் 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே இங்கே
இருந்தீரானால் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். ஐயா, பாவியான ஸ்திரீ ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டுடைய பாதத்தில் இருந்தால் எல்லாரும் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம், 100% இருக்கலாம். பாதத்திலே நான் ரட்சிக்கப்பட்டனே, பாவியாக ஸ்திரீயாக இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன், என்னை தொட்டாரே, அந்த அன்புக்காக 100% இருக்கலாம். தேவை வரும்போது 75% ஜனங்கள் தேவைக்கு வரும்போது இருக்கலாம் ஆண்டுடைய பாதத்திலே. தேவை வரும்போது, எனக்கு ஒரு தேவை வரும்போது மனிதனை தேடி போவார்கள், ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்வது அரிது. ஆனால் மரியாள் தேவை உள்ள நேரத்திலே ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்தார். இப்பொழுது தன்னுடைய சகோதரன் மரித்திருக்கும் போது, இழப்பு வந்தபோது தேவனுடைய பாதத்திலே உட்கார்வது அரிது. 100க்கு 1 மனிதன் உட்கார்வது கூட அரிதுதான். நல்லா இருக்கும்போது உட்காரலாம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அன்பிலே உட்காரலாம். வீட்டுக்கு வந்திருக்கும் போது தேவைங்கும் போது ஆண்டுடைய பாதத்தில் உட்காரலாம். பெரிய இழப்பு. ஒரே ஒரு சகோதரன் அவன் மரித்து விட்டான் என்று சொன்ன உடனே ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகல. அவரை பார்த்த உடனே பாதத்தில் விழுந்தா. ஒன்று கேட்டா, நீங்கள் இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். சென்னையில் ஒரு அம்மா ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஒத்தைக்கு ஒரே ஒரு மகள், ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த சகோதரி. ஒத்தைக்கு ஒரே ஒரு மக. ஒரு வேலைக்காரனை, கார் டிரைவரை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. வீட்டில் வேலை செய்கிற கார் டிரைவராக, வீட்டில் வேலை செய்கிற மனிதனை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு இவங்க ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த வேலைக்காரன் ஒத்தைக்கு ஒரே ஒரு மகளை கொன்று விட்டான், தீயை வைத்து கொன்று விட்டான். நல்ல ஊழியம் பார்க்கக்கூடிய சகோதரி, வல்லமையாய் ஊழியம் செய்யக்கூடியவர்கள், ஒத்தைக்கு ஒரே ஒரு மகள், அதான் அழகுள்ள மகள், நல்ல படிக்கிற மகள். வீட்டுக்கு வந்து பார்த்தா பிள்ளை கறிக்கட்டையாக கிடக்குது. ஆண்டவரே, உமக்குத்தான ஊழியம் செஞ்சேன், ஆண்டவரே, என் பிள்ளை கறிக்கட்டையாக கிடக்குது. அவன் வீட்டுக்குள்ள வரும்போது தடுத்து இருக்கலாமே, என் பிள்ளை மேல மண்ணெண்ணை ஊற்றும் போது தடுத்து இருக்கலாமே, தீய வைக்கும் போது தடுத்து இருக்கலாமே, தூதனை அனுப்பி இருக்கலாம் ஆண்டவரே, ஏன் இதை செய்யலப்பா? புலம்பினார்கள், அழுதார்கள். உங்களை தானப்பா ஊழியம் பண்றேன், நீங்க கொடுத்த ஒரே ஒரு பிள்ளை சத்துரு பறித்தது போல பறிச்சிட்டான. அப்படியே சோதனையில் வேதனை தாங்க முடியல அவங்களால. எப்படி இருக்கும்? ஆண்டவர் சில நாள் கழித்து ஆண்டவர் பேசினார், மகளே ஏறிட்டும், கண்களை ஏறெடுத்து பார். தம்பி ஒரு மாதிரி எக்கோ இந்த மாதிரி இருக்குப்பா, ஏறெடுத்து பார் அப்படின்னு உடனே ஒரு 20 பிள்ளைகளுக்கு மேலே பரிதாபமான நிலைமையில் இருக்கிறத ஆண்டவர் காட்ட ஆரம்பித்தார். அவங்க போய் அந்த 20 பிள்ளைகளையும் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய கிருபை அந்த 20 பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒரு உயர்ந்த அளவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு பிள்ளை, அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு பிள்ளைய நான் இழந்தேன், எனக்கு 20 பிள்ளைகளுக்கு மேலே கர்த்தர் தந்திருக்கிறார். இதே சம்பவம் தான் கல்கத்தாவில் அடாலி என்கக்கூடிய ஒரு தெய்வ மனிதர் ஊழியம் செய்வதற்கு வந்தார். கல்கத்தாவில் 6 பிள்ளைகள்
ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, எர்த்குயிக். 6 பிள்ளைகளும் மரித்து விட்டது. பூமிக்கு இரையாகி விட்டது. கேட்காங்க, ஆண்டவரே உமக்குத்தானப்பா நாங்கள் ஊழியம் செஞ்சோம், உமக்குத்தான ஊழியம் செஞ்சோம். ஒரு பிள்ளை கண்டு மகிழ்ந்து கலிகூற, ஒரு பிள்ளையோடு கொஞ்சம் பேச, ஒரு பிள்ளையை பார்த்து மன திருப்தி அடைவே நீர் வைத்திருக்கலாமே. என்னுடைய 6 பிள்ளைகளும் பூமிக்கு இரையாகி விட்டது. நல்லா இருக்கும்போது ஆண்டவர் தேடலாம், சொத்து சுகம் இருக்கும்போது தேடலாம். ஆனால் இழப்புகள் மத்தியில் தெய்வத்தை தேடுவது கடினம். அழ ஆரம்பித்தாங்க. நான் எப்படி போய் ஊழியம் செய்வேன்? எப்படி போய் மற்றவங்களுக்கு இயேசு நல்லவர்னு சொல்லுவேன்? எப்படி நான் சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஏங்கினார்கள், அழுதார்கள். சில நாள் கழித்து ஆண்டவர் சொன்னார், அங்கே கண்களை ஏறெடுத்துப்பா. கிட்டத்தட்ட 500க்கு மேலான அனாதை பிள்ளைகளை கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். வளர்க்க ஆரம்பித்த உடனே அவங்க சொன்னாங்க, வளர்ந்து பிள்ளைகளை நல்லா ஒரு விஐபி லெவலுக்கு எல்லாம் டாக்டரு, கலெக்டர் அந்த மாதிரி லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து உயர்ந்த அளவு நிலையில் இருக்கும்போது அவங்க அங்கே அன்னைக்குள்ள கவர்மெண்ட், அன்னைக்குள்ள அரசாங்கம் அவங்கள கூப்பிட்டு ஒரு தங்க மெடல் விருது கொடுத்தார்கள். அவங்க சொன்னாங்க, என் 6 பிள்ளை மரித்து விட்டதே, 6 பிள்ளை பூமிக்கு இரையாகி விட்டதே என்று நினச்சேன். கர்த்தர் 6க்கு பதிலாக 600 தந்து எங்கிட்ட திரும்பினாலும் டேடிங்க, எங்கிட்ட திரும்பினாலும் மம்மி, டேடி. இப்போ டேடி மம்மி போய் தாத்தான்னு கிட்டத்தட்ட 600 பிள்ளைகளையுமே அம்மா என்று அழைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இழப்புகளின் மத்தியிலையும் கர்த்தரை தேடுவது கடினம். இழப்புகளின் மத்தியிலையும் மரியாள் பாதத்திலே விழுந்த மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்ன நல்ல பங்கு? தேவனுடைய பாதத்தை தொடுவது. தேவனுடைய பாதத்தை தொடுவது. நம்ம சின்ன பிரச்சனை வந்துட்டு இன்னைக்கு அவ்வளோதான் ஓன் அழுது கொண்டு இருக்கிறோம்ல. சின்ன பிரச்சனை, சின்ன இழப்புகள். ஒரு அடி நிலத்தை அடுத்தவன் எடுத்துட்டா தூக்காரமண்டுக்கு. நம்ம பணத்தில் கொஞ்சம் பணத்தை அவன் ஆட்டையை போட்டுட்டா அவ்வளோதான் தூக்காரமண்டுக்கு இல்லை. யாராவது ஏதாவது ஒன்று பேசிட்டா தூக்க வர மாட்டுக்கு. உங்களை பேசுகிற மாதிரி தான் இனி ஒரு நபர் பேசுனாங்க பயங்கரமானக்கு தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை, ஹிந்தி வார்த்தை, எல்லா வார்த்தையும் போட்டு அல்லேலூயா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும் அந்த வார்த்தைலாம். எனக்கு தாங்க முடியல. எனக்கும் ஒரு இருதயம் தான் உங்களை மாதிரி இருக்குது. எனக்கும் வேதனை. தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நமக்கு என்ன அப்படின்னாக்கி, நம்மளை யார் ஏசுகிறாங்களோ அவங்களுக்கு உடனே தூதன் வந்து என்ன செஞ்சிடணும்? அடிச்சிடணும். அதானே பதில் கொடுக்கணும், அடிக்கணும். ஆமாம். ஒரு அம்மா என்னையை பார்த்து சொன்னாங்க, என் கண்காண என் புருஷன் என்னையை ரொம்ப ஏசிட்டான், அடிச்சிட்டான், என் கண்காண அவன் சட்டியோடு ரோட்டில் அலையணும். எவ்வளோ அன்பு அவங்க மேலே, புருஷன் மேலே கண்காண அலையணுமா? யார்? அவங்களுக்கு பாசம் புருஷன் மேலே. தேவ சமூகத்துக்கு போகும்போது உண்மையிலே ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர், ஒரு பாரம் உள்ளவர். முழங்கால் போட்டிருக்கிறேன், கண்ணை மூடும்போது இருள், ஒரு கூட்ட ஜனங்கள் கொத்து கொத்தாய் பாதாளத்தில் விழுறாங்க. நான் எதுக்காக போயிருக்கேன்? இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ் வார்த்தை, ஒரு அம்மா பேசிட்டாங்களேன்னு என் இருதயத்தினுடைய சாந்தத்துக்காக, அமைதிக்காக, ஒரு ஃப்ரீனஸ் வேணுமேன்னு சொல்லி நான் போனால் அவர் ஒரு பாரத்தை காட்டுறாரு. கொத்து கொத்தா இருள ஜனங்கள் விழுகிறாங்க. விழுந்த உடனே ஓன்னு அழுகிற ஒரு சத்தங்கைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்ட பிறகு அந்த அக்கா இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா சொல்ல முடியும்? பாதம். சின்ன காரியத்துக்கு, சின்ன பிரச்சனைக்கு
எதையோ ஒன்றை சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய பாரம் வேற, ஆண்டுடைய பாரம் வேற. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்ன நல்ல பங்கு தெரியுமா? என்ன நல்ல பங்கு தெரியுமா? அவருடைய பாதம் தேவை இருந்தபோது அவருடைய பாதத்தில் இருந்தால், ஆனால் இழப்புகள் வந்த போதிலும் அவருடைய பாதத்தை கண்டு விடவில்லை, பாதத்திலே விழுந்தால். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி பாதத்திலே விழுந்த மரியாள். இரண்டாவதாக இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன பங்கு அப்படின்னாக்கி, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இவள் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன கிரியை? ஒரு ஆள் வாசிங்கள சத்தமா. 14:6, மார்க் 14:6. அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். பாதத்தை விடாத மரியாள் நற்கிரியை செய்த மரியாள். பக்கத்தில் கை பிடிச்சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சொல்லுங்க. பாதத்தை விடாத மரியாள் நற்கிரியை செய்த. எப்படிப்பட்ட நற்கிரியை தெரியுமா? அவள் செய்த நற்கிரியை எப்படிப்பட்டது தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, சீசர்கள் சொல்கிறாங்க, 300 பணத்திற்கு இதை என்ன செய்யலாம்? 300 பணத்துக்கு விற்கலாமே. கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. மார்க், அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது வசனம் 5வது வசனத்தில், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் தான். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு 300 பணத்திற்கு அதிகமாய் 300 பணம். இப்போ ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். சீசர்கள் இயேசு கிறிஸ்து எல்லாரும் இருக்கிறாங்க. காலையிலிருந்து மாலை வரை 3 நாள் நடக்குது பிரேயர். சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சீசர்கள் வந்து சொல்லும்போது, நீங்கள் அப்பம் கொடுங்கன்னு சொல்லும்போது சீசர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கி, இவர்களுக்கு 200 பணத்துக்கு 5000 புருஷர்கள், பெண்கள், பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஒழுங்குபடுத்தணும்னா எவ்வளோ வேணும்? 200 பணம், கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்கிட்ட தேவை இருக்குப்பா இவங்களுக்கெல்லாம் ஆகாரம் போடுறதுக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே என்ன தேவை இருக்கு. இவள் 300 பணம் என்று சொன்னால் எத்தனை லட்சம்னு பார்த்துக்கங்க. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரை இந்த 300 பணம் இந்த பரிமள தைலத்தை வாங்கி கொண்டு வந்தாள் என்று சொல்லி. எப்படி அவள் நற்கிரியை செய்கிறார் பாருங்க. அவள்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து தேவனுக்காக செலவழிக்க வேண்டும், தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் நற்கிரியை செய்தாள். அல்லேலூயா. என்ன கிரியை? ஆமாம், நம்ம நற்கிரியை செய்கிறோமா நார்ன கிரியை செய்கிறோமா? நம்மளை பார்த்து தான் கேட்கணும். ஆமாம், சோர்ந்து போகாமல் நற்கிரியை என்ன செய்யணுமா? செய்து கொண்டு இருக்கணுமா? நல்ல கிரியைகள், நல்ல கிரியைகள் செய்வதற்கு தான் தேவன் நம்மளை அழைத்தா. தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தினதற்கு எதற்கு? தேவன் நம்மளை அழைத்தது எதற்கு? இயேசு கிறிஸ்து நம்மளை அழைச்ச உடனே நம்ம நோக்க நினைக்கி ஏசப்பாட்ட வந்த உடனே பெரிய கோடீஸ்வரனா ஆகிடுவோம். 4 கார் இருக்கும், 4 பங்களா இருக்கும். அல்லேலூயா. ஏசப்பாட்ட வந்தால் எல்லாம் தருவார், நம்மகிட்ட உள்ளதையும் பிடுங்கையும் செய்வார். அல்லேலூயா. எல்லாம் தருவார், திடீர்னு நம்மகிட்ட உள்ளதையும் ரொம்ப ஏசப்பா 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 கண்டிப்பாக தருவார். அவர் சுகம் கொடுக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மை செய்கிற தேவன், ஆறுதல் படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், எல்லாவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. அவன் நம்மகிட்ட என்ன விரும்பார் அப்படின்னாக்கி, நீ நற்கிரியை செய்கிறாயா? பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக இருக்கும்போது நீ நற்கிரியை செய்கிறாயா? பக்கத்து வீட்டுக்காரன் வியாதியாக இருக்கும்போது அவனுக்கு போய் நற்கிரியை செய்கிறாயா? உன் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ வேதனையோடு பண கஷ்டத்தோடு இருக்கும்போது நீ நற்கிரியை செய்கிறாயா?
இவன் 300 பணத்தை வச்சிருக்கலாம்ல. இவன் பெரிய என்ன சொல்லுவாங்களே, இவன் நீ பெரிய இந்த டாட்டா பிர்லாமாவ அப்படிம்பாங்க மாதிரி, இவங்க என்ன வசதி வாய்ப்பு உள்ளவங்களா, நடுத்தர வாசி தானே இவங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து நற்கிரியை செய்தால், ரெண்டாவதாக இவருடைய குணம் என்ன குணம்? என்ன குணம்? முதல்ல பாதத்தில் விழுந்தா, ரெண்டாவது நற்கிரியை செய்தால், மூன்றாவதாக இவளுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு உள்ள மரியாள். பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, வெளிப்பாடு உள்ள மரியாள். தேவ பிள்ளைகளுன்னா கொஞ்சம் என்ன இருக்கணும்? ஆமாம், பாடு இல்லை, பாடு இருக்கும், வெளிப்பாடு உள்ள மரியாள். இவளை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இவ பரிமள தைலத்தை வாங்கி கொண்டு வந்து இயேசுவின் சிரசிலை ஊற்றினால், ஒரு இதில் இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள் என்று சொல்லப்படுகிறது. பரிமள தைலம் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு வந்து இயேசுவின் சிரசிலை ஊற்றினால், இந்த பரிமள தைலத்தை எங்கே யூஸ் பண்ண வேண்டும், யாருக்கு யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கி கொஞ்சம் நீங்கள் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 25 சத்தமாக ஒருவர் வாசிக்கலாம். உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது. நீ அப்படி 31வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரோடு நீ பேசி சொல்ல வேண்டியது, உங்கள் தலைமுறை தூரம் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. 33, இந்த முறைமையின்படி தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவான் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 29 அவைகள் மகா பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லி பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இது பரிசுத்தமான தைலம். இதோடு எதை கூட்டக்கூடாது. டூப்ளிகேட்லாம் கிடையாது, டூப்ளிகேட் செய்யக்கூடாது. அவன் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். இது மனிதனுடைய சரீரத்தில் வார்க்கப்படக்கூடாது, மனிதனுடைய சரீரத்தில் ஊற்றப்படக்கூடாது. இது பரிசுத்தமானது, பரிசுத்தமான தைலம். இது பெண்களை தான் வைக்கக்கூடாது, பெண்கள் கையில் இது இருக்கக்கூடாது. இது இருக்க வேண்டிய இடம் எங்க? அபிஷேகம் நிறைந்த இடத்துல, பரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்தமான ஸ்தலத்தில் தான் இருக்கணும். கண்டமணிக்கு யார் கையில் இருக்கக்கூடாது. இந்த தைலத்தை இவ கொண்டு வந்து ஊற்றுனதுனால தான் முதல்ல விசனம் வந்தது. ரெண்டாவது, இது 300 பணத்துக்கு மேலே விற்கக்கூடிய ஒரு காரியம், விலையேற பெற்றது. இது ஈஸியாக தயாரிக்க முடியாது. பணங்கள் நிறைய பணத்தை போட்டால் தான் இதை உருவாக்க முடியும். இதை இயேசு கிறிஸ்துவின் தலையில் ஊற்றின உடனே, அப்படியே தலையில் ஊற்றின உடனே எல்லாருக்குள்ள விசனம் வந்தது. எல்லாரும் இயேசுவை எப்படி பார்த்தாங்க அப்படின்னாக்கி, பாதி மெசியாவாகவும் பாதி மனிதனாகவும். யாரோட நெருங்கி கொஞ்சம் பழகிட்டோம்னாக்கி குளிர் விட்டு போகும் தெரியுமா? உங்களுக்கு குளிர் விடலையோ? ஆமாம். ஒரு பெரிய தீர்க்கதரிசியோட நான் அவர்கிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். அவரோட பழகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். பழக 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 இப்போ அவர்கிட்ட நெருங்கி அவர் ஏதாவது தப்பு பண்ண, அவர் ஏன்னா இது இந்த தப்பு இது இல்லைண்ணே இப்படிண்ணே கொஞ்சம் நெருங்கி பழகிட்டோம்னாக்கி என்ன வந்துடுது, ரொம்ப நெருக்கம் வந்துட்டுனா ஊழியக்காரன் தீர்க்க தரிசனம் போய் அண்ணன் தம்பிக்கிற உறவு வந்துடுதா?
இங்கே தான் இருக்கீங்களா? தப்பு பண்ணால் என்ன இது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு வருதா? என்ன அப்படி பார்க்கீங்க? இயேசுவோடு நெருங்கி 3 ஆண்டு காலம் வாழ்ந்ததினாலே இயேசுவை பாதி மனிதனாகவும் பாதி மெசியாவாக தான் பார்த்தார்கள். ஆனால் இவள் மரியாளுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு இருந்தது. இவர் மனிதர் அல்ல, மெசியா. இன்னும் 2 நாளில் இவர் மரிக்கப் போகிறார் என்பதை தெரிந்த உடனே இவர் கொண்டு போய் தெய்வத்துக்குரியதை, பரிசுத்த ஸ்தலத்துக்குரியதை பரிசுத்த ஸ்தலத்திலே ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் சிரசிலே ஊற்றினார். சீசர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு, சீசர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு இந்த மரியாளுக்குள்ளே இருந்தது, இந்த மரியாளுக்குள்ளே இருந்தது. இவர் நினைத்தார், இவர் மெசியா அல்லவா, இவர் மெசியா அல்லவா, என் பாவத்தை மன்னித்தவர் அல்லவா, என் சகோதரன் மரித்திருந்த சகோதரனை உயிரோடு எழுப்பினவர் அல்லவா, இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, இவர் மெசியா, தேவனுடைய குமாரன். இந்த பரிசுத்த தைலம், இந்த பரிசுத்த தைலம் பரிசுத்த தெய்வத்துக்குரியது என்று சொல்லி அப்படியே கொண்டு ஊற்றிட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, சீசர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு யாருக்கு இருந்தது? தன்னை விட்டு எடுபடாத ஆண்டுடைய பாதத்தை யாரெல்லாம் தேடுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதிகமான வெளிப்பாடை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டுடைய பாதத்தை தேடுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். செல்போனை இருந்துக்கிட்டு மணிக்கணக்காக பார்க்கிறவனுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு குற்றப்படுத்துறவனுக்கு கிடைக்காது வெளிப்பாடு. டிவியில் உட்காந்துக்கிட்டு அந்த டிவி இந்த டிவியை பார்த்து இருக்கிறவனுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தை விரும்புகிறார்களோ, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதத்தை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஓ ராகாதா ரபா ரீமானா ஷபா லபா ஓ ராகாதா ரகா துடா ரீமானா கதரபா லபா. வெளிப்பாடை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வெளிப்பாடு எனக்கு கிடைக்குமானாக்கி கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவருடைய பாதத்தை நான் தேடணும், அவருடைய பாதத்தை நான் தேடணும். என்ன பிரச்சனைனாலும் அவருடைய பாதத்தை தேடணும். எனக்கு ரொம்ப நாளாக அந்த சில தீர்க்கதரிசிகள் அவங்களோட கொஞ்சம் பழகினால எனக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை? அவங்களும் கண்ணை மூடிட்டு டொப் டப் டப்புன்னு உள்ளதெல்லாம் சொல்லிடுறாங்க. எனக்கும் கண்ணை மூடிட்டு டொப் டப்புன்னு சொல்கிறதுக்கு வருமா வராதா? நானும் அவங்ககிட்ட போய், பாஸ்டர், கேரளாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார், கண்ணை மூடிட்டு வர அப்படி ஜோம் பண்ணிட்டு போது அழகாக சொன்னார், உங்களுக்கு உங்கள் கணவருக்கு 2 மனைவி. இது சொல்கிறது ரொம்ப கஷ்டம்ல. உங்கள் கணவருக்கு நீங்கள் 2வது மனைவி. அவங்க கைகால் ஆடிட்டு, மூத்த மனைவி உங்களுக்கு விரோதமாக சில காரியத்தை செய்கிறார்கள். முடிஞ்ச உடனே எனக்கே தெரியாது, அந்த சகோதரி முதல் மனைவி தான் நினச்சேன். அவங்க சொன்ன பிறகு தான் தெரியும் இவங்க 2வது மனைவியான்னு. ஒரு முடிஞ்ச உடனே, பாஸ்டர் இந்த வெளிப்பாடெலாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு. உங்களுக்கும் ஆசையாக இருக்குல்ல பிரதர் அப்படின்னாங்க. ஆமாம். சிம்பிள் என்ன சிம்பிள் அப்படின்ன, எப்படி இதயத்திலேருந்து வருமா, கண்ணுக்கு முன்னாடி வருமா, ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு. பிரதர், இதை கற்றுக்கொள்ளணும்னா, இதை விரும்பணும்னா ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் உட்காருங்க, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கிரியை செய்வார். அல்லேலூயா. இது ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்கு ஏற்ற நேரத்தில் கிரியை செய்வார். உங்கள் ஆண்டுடைய பாதத்தில் மாத்திரம் உட்காருங்க, அவர் செய்ய வேண்டியதை சரியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு ஆசைப்படுறோம்? எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? நடந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு செபிக்க போகிறோம். லட்சுமிங்கிற ஆஸ்பத்திரியில் ஒரு நபருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கடந்து போயிருக்கும்போது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கை உடஞ்சி கையில் பயங்கர வலி. அவங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு நர்ஸு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்தாங்க.
அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நம்ம ஜோம் பண்ணுற, நம்ம கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ணால் திடீர்னு நம்ம ஜபத்தை நிப்பாட்ட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும்ல. கதை இவங்க வந்து நின்னது எனக்கு தெரியாது. ஜோம் பண்ணிவிட்டு ஊசியோடு நிற்கிறாங்க. நானும் ஜோம் பண்ணிவிட்டு திரும்புகிறேன். இந்த சௌகரி நிற்கிறாங்க. கட்டுப்பில் தான் பார்த்தாங்க. இந்த கூட்டமே இப்படி தான், வெள்ளை சட்டையை போட்டுட்டு பேச்சியை குத்திட்டு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஊசி போடும்போது சொன்னேன், ஊசி போடும்போதெல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கய்யா அப்படின்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கூட கொஞ்சம் கோபமாயிட்டேன். ஆமாம், ஸ்தோத்திரம் அப்படி ஒரு பார்வையில் தான் தெரியுமே. ஆமாம், அன்பான பார்வை, முறப்பு பார்வை, கோப பார்வை, எல்லா பார்வையும் தான் தெரியுமே. கண்ணை பார்த்தா தான் தெரிஞ்சிருமே இங்கே எந்த அளவில் நம்மளை பார்க்குறாங்கன்னு. அப்படி கோபத்தில் தான் ஒரு மாதிரி பார்த்தாப்புல. பார்த்துட்டு ஊசியை போட்டுட்டு வரும்போது, உங்கள் கூட்டங்கள்லாம் இருக்குதே, மாத்திரை போடக்கூடாது, ஊசி போடக்கூடாதுன்னு சொல்கிற கூட்டங்கள் அப்படின்னாங்க. ஆஹா, புண்ணியவதி வம்புகளுக்காகல. நான் சொன்னேன், சிஸ்டர் மாத்திரை உங்கள் இதுக்கே வாரேன், உங்கள் பிளானுக்கே வாரேன், உங்கள் ஆலோசனைக்கே வாரேன். உங்களை மாதிரி மாத்திரை போடுறவங்க ஆஸ்பத்திரியில் மாத்திரை போடுறாங்க, ஊசி போடுறாங்க, ஏன் டெட் பாடி வெளியே போகுதுன்னு கேட்டேன். மாத்திரை ஊசியில் சுகமாக்கியிருக்கலாம்ல, முடியாது, ஏன் அடுத்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறீங்க? ஏன் அடுத்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறீங்க? ஏன் டெட் பாடியாக வெளியே போகுது? மாத்திரை ஊசி சுகமாக்க வேண்டியதானே. அதுக்கு பேச்சு முச்சில மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கோபத்தில் ஏச ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் இந்த கூட்டங்களாம் இப்படி தான் அப்படின்னு. நான் பார்த்தேன், இதுகிட்ட போய் நினைச்ச முடியாது, வழக்காட முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளத்தில் ஆவியானவர் ஆவியானவர் நிறைய நேரம் பேசியிருக்கும்போது அப்பொழுது தான் ஆவியானவருடைய இடைப்பாடுதலுக்குள்ளே நான் அறிய ஆரம்பித்தேன் அவருடைய பாரத்தை. ஆண்டவருடைய பாதத்தை உண்மையிலே தொட்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களோடு இடைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவருடைய பாதம் அவ்வளவு அருமையானது. அப்படி ஆவியானவரேன்னு கூப்பிடும்போது உள்ளத்திலிருந்து ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். பேச ஆரம்பித்தார். இவளுக்கு திருமணம் முடிந்து 7 வருடம் ஆகிறது, குழந்தை இல்லை. இன்னைக்கு அவள் கணவனோடு பிரிந்திருக்கிறாள். சொல், எனக்கு கையும் ஓடலை, 7 வருஷம் குழந்தை இல்லை, கணவனோடு பிரிஞ்சிருக்கிறா. எப்படி இருக்கும்? சொல்கிறத சொல்லிடணுமே. முதல் அனுபவம் சொன்ன, சௌரி உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை, கணவனோடு பிரிஞ்சிருக்கீங்க, நேற்று இரவும் நீங்கள் கண்ணீரோடு ஒவ்வொரு நாள் அழுது கொண்டு இருக்கீங்க. சொல்லி முடிய ஓ என்றால் ஆரம்பித்து விட்டார்கள். ஓ என்றால் ஆரம்பித்து விட்டார்கள். சொன்னாங்க, என் காரியம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆராதிக்கிற தேவன் பெரியவர், ஆராதிக்கிற தேவன் பெரியவர். எந்த கிராமம்னு கேட்டேன். அவங்க ஏதோ ஒரு கிராமம் சொன்னாங்க, மறந்தாப்பில் இருக்குது. அங்கே இருக்கிற பக்கத்தில் ஏதாவது சபை இருந்தால் போய் ஆராதிங்க, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரியை சகோதரனே, அவருடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கும்போது, தேவைகள் வரும்போது அவருடைய பாதத்தை தேட வேண்டும். தேவைகள் வரும்போது பாதத்தை தேட வேண்டும். பிரச்சனை நேரத்திலேயும் தேவனுடைய பாதத்தை தேடும்போது கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஓ ராகத்தா ரபா லபா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்ன நல்ல பங்கு? அவருடைய பாதத்தை தேடுவது நல்ல பங்கு, நற்கிரியை செய்கிறது நல்ல பங்கு, வெளிப்பாடு உள்ளது நல்ல பங்கு. அவளுக்கு வெளிப்பாடு இருந்தது. இவர் மெசியா, வானத்தையும் பூமியை உண்டு பண்ணினவர், என் பாவத்தை மன்னித்தவர், மீண்டும் மறப்போகிறவர், எனக்காக சிலுவையிலே மரிக்க போகிறவர் என்று சொல்லி அவளுக்குள்ள வெளிப்பாடு இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வெளிப்பாடு இருக்குது? இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி எனக்காக ரத்தம் சிந்தினாரு. சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம குழம்பிக் கொண்டிருக்கிறோம்ல, சின்ன சின்ன காரியத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறோம்ல, சின்ன சின்ன காரியத்தை கொண்டு முடங்கி கொண்டு இருக்கிறோம்ல. அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், நான் சாப்பிட மாட்டேன், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருக்கிறோம். யாரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார்? பாதத்தை தொட்ட, கண்ணீரினால் நனைத்தவள், முடியை கொண்டு துடைத்தவள், பாதத்தை முத்தம் செய்தவள், பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு அவருடைய இருந்த பணத்தெல்லாம்
என் தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தவள், இழப்புகளின் மத்தியிலும் பாதத்தை விழுந்தவள். பாதத்தில் இழப்புகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடுகள் இருக்கும். நான் எதை பார்க்குறேன்? எனக்காக இரத்தம் சிந்தினாரே, கல்வாரியிலே கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நமக்காக சிந்தினாரே. வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் நமக்காக கல்வாரியில இரத்தத்தை சிந்தினாரு. சின்ன சின்ன பலவீனத்திற்காக புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், சின்ன சின்ன பிரச்சனைக்காக புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நமக்காக எத்தனையோ பேர் இன்னைக்கு அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறார்களே, எத்தனையோ பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, எத்தனையோ பேர் வியாதியோடு இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து பெற்றோர்களை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே. நாம் என்ன செய்கிறோம்? என் நற்கிரியை என்ன? ஆண்டவர் யாரோடு பேசுகிறார்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே சின்ன சின்ன காரியத்தை பெருசாக்கி சாப்பிடாம எத்தனை நாள் படுத்திருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது நம்மளையும் தெரிந்து கொண்டா, நம்ம பெரிய பட்டப்படிப்புள்ளவர்களோ லாலைகள் சிறந்தவர்களோ, ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? ஏன் தெரிந்து கொண்டார்? என்ன தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் கண்ணு மூடுறதுக்குள்ள இந்த கிராமத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம். அந்த கணக்கில் வேணும் சொல்லுங்க. என் கண்ணு மூடுறதுக்குள்ள என் தெரு ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். என் கண்ணு மூடுறதுக்குள்ள ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த ஏக்கம் இருக்குதா? இல்லை யாரோ என்னைய பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாறை இருக்குதா? தேவன் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். தேவன் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய பாதத்தை விடாத மரியாள் எந்த சூழ்நிலையுடைய பாதத்தை பிடித்து கொள்வோமானால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் எளிமை நின்று செபிக்க போகிறோம். ஓ ராக்கா தரகதுடா பலபா, ஓ ராக்கா தரபலகதுடா, ஓ ராக்கா தரபலபா, ஓ ரிமானா ஷாக்கரபலபா. அனைவரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார், அனைவரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை, இயேசுவின் பாதத்தை விடாத மரியாள், இயேசுவின் பாதத்தை விடாத மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல ஓ ராக்கா தாரா பாலாபா ஜோமனுங்க. ஆண்டவரே நாங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உங்க வல்லமைகளை மூடட்டும்பா. ஓ ராக்கா தாரா பாலா, ஓ ராக்கா தாரா ஜோமனுங்க சௌரி ஜோமனுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இழப்புகளின் மத்தியில் உங்களை நான் தேடணும்பா. பிரச்சனைகள் மத்தியிலையும் பாடுகளின் மத்தியிலையும் ஓ ராக்கா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா. ஜீசஸ் எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா. மரியாளை போல கூப்பிட ஆரம்பிங்க. இன்னைக்கு பாதத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக இன்றைக்கு பேசின வார்த்தை இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களில் விழப்பண்ணும்படியாக சிலருடைய இருதயங்களில் தேவனுடைய ஆவியானவர் அவருடைய கட்டுக்களை உடைக்கிற எல்லா வல்லமையும் இன்னைக்கு இந்த இடத்துல வரும்படியாக கொஞ்சம் செபிக்க ஆரம்பிங்களேன். சகோதரி வாய்களை திறங்க. எத்தனை காலமாக அழுது கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை காலமாக இந்த போராட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எத்தனை காலமாக அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு வாய்களை திறந்து அதான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சத்தம் கேட்கப்படட்டும். இன்னைக்கு இந்த சபையில் கர்த்தருடைய மகிமை இறங்கணும். வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உபவாச நாளில் அநேக பாடுகள் மத்தியில் கடந்து வருகிற சகோதரியை இன்றைக்கு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற உனக்கு தான் அந்த கிருபை. இன்னைக்கு உங்களுக்கு தான் அந்த கிருபை. இன்னைக்கு அந்த கிருபை உங்களுக்கு தான். வாய்களை திறந்து இன்றைக்கு எங்கள் மத்தியில் தேவ வல்லமை வெளிப்படுவதாக. இன்றைக்கு ஒரு சிலர் மேல அப்படிப்பட்ட கிருபை இறங்கி வருவதாக. ஒரு கிருபை இறங்கி வருவதாக. கண்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். வாய்களை திறந்து எத்தனை நாள் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறீங்க? உங்க படுக்கை அறையில உங்க தலைவாணி வர எத்தனை நாள் அவங்க கண்ணீரை தாங்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில் அந்த கண்ணீர் தெரியப்பட்டது. இன்றைக்கு இருதயத்தின் வேதனை தேவனுடைய சபத்தை எண்ணப்பட்டு
எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னைத்தான் பிளஸ் பண்ண விரும்புகிறார். உன்னைத்தான் தேவன் தொட விரும்புகிறார். உன்னைத்தான் இந்த நாள் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அமைதியா இருப்பீர்கள். ஆனால் இந்த நாட்கள்ல தேவ அக்கினிய, தேவ மகிமைய உங்க மூலியமா கர்த்தர் வெளிப்படுத்த முடியாது. கொஞ்சம் இடம் கொடுங்க. வாலிப தங்கச்சி, கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க. அமைதலோடு அல்ல, அமைதலோடு அல்ல. சகோதரி, நீங்க இருதயத்தை ஓபன் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை நாள், இன்றைக்கு ஒரு ரட்சணிய நாள். இந்த சபையில தேவ திட்டம் நிறைவேறுகிற நாள். உன்னை கொண்டு கர்த்தர் செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூலக்கல்லாய் மாற்றுகிறது. குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட உன்னதான் தேவன் தெரிந்து கொண்டார். அநேகர் புறக்கணித்த உன்னதான் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த நாள்ல தேவனுடைய மகிமை இன்றைக்கு ஓ மேலதான். மரியாதை போல, மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறவர்களாய், நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் எந்த சூழ்நிலையானால் ஆண்டவரே உம்முடைய பாதமே எங்களுக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இன்றைக்கு கேட்ட சத்தியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்களேன். இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இனிமே நாங்க மற்ற மனிதர்களைப் போல அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமான மரியாதை போல உமது பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய், எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய பாதத்தை மாத்திரம் உறுதியாய் பற்றி பிடிக்கிறவர்களாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஆண்டவரே. நீர் அப்படி தரப்போகிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி இவர்களுக்குள் கிரியையில நடப்பித்ததற்காய் நன்றி. இவர்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. முற்றிலும் உங்க கரத்தில் நாங்கள் வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடே போகக்கடவோம். ஆமென். ஆமென். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஆகாரம் ஒழுங்கு செய்யிருக்குது. தயவு செய்து எல்லாரும் இருந்து ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு கடந்து செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் வாகனம் வசதி செய்யப்படும். தயவு செய்து வெயிலில் யாரும் இது பண்ண வேண்டாம். காட் பிளஸ் யூ. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்.